கண்டிப்பா இருக்கு. அது இறைவனுடைய உத்தரவின் அடிப்படையில், இறைவனுடைய அருளினால் பல்வேறு அற்புதங்கள். அவரு பிறந்ததே அற்புதம் தான். தந்தை இல்லாமல் தன்னுடைய ரூஹில் இருந்து, தன்னுடைய குன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து இறைவன் படைத்தான். அதுவே அற்புதம் தான். அப்புறம் தொட்டில பேசுனது ஒரு அற்புதம் தான். அது போல அந்த தொட்டில பேசும்பொழுது என்ன சொல்றாங்க, நான் அல்லாஹ்வினுடைய அடிமைன்னு தான் சொல்றேன். அல்லாஹ்வினுடைய மகன் சொல்ல, அல்லாஹ்வினுடைய அடிமை, அல்லாஹ்வினுடைய தூதர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுபோல அவர்கள் மக்கள் மத்தியில் பல்வேறு விதமான அற்புதங்களை நிகழ்த்தியதை குர்ஆன் அழகாக கூறுகின்றது. அதாவது இறைவன் அதை பற்றி கூறும்பொழுது, மரியமுடைய மகன் ஈசாவே, நான் உன் மீதும் உன் தாயார் மீதும் அருளிய அருட்கொடையை நீங்கள் நினைவு கூறுவீராக. பரிசுத்த ஆன்மாவை கொண்டு உமக்கு உதவி அளித்து நீர் தொட்டிலும் இளைஞராக இருக்கும் பொழுதும் நாம் பேச வைத்தோம். அடுத்து சொல்றான், இறைவன் சொல்றான், இன்னும் நாம் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்தோம்.